என் இனிய தனிமையே. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி ஃபேக் மியூசிக் பிளேயர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணலாம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அலைட் மோஷன் அப்ளிகேஷனுடைய லிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இமேஜஸுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சென்டரில் உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷனாக ரேஷியோ இருக்கும். ஸோ அதில் 9:16 அந்த ரேஷியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் 1080p செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் பர் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் பிளாக் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் இரண்டாவதாக உள்ள இமேஜ் அண்ட் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜை ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த இமேஜை வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே 3 டாட் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் ஃபில் ஸ்க்ரீனில் ஆட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ பிளேயருக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட்லேருந்து ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் 4வது டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டூப்ளிகேட் எடுத்துடும். ஸோ மேலே உள்ள லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே உள்ள லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் உள்ள இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. அதில் ஆட் எஃபெக்ட் போயிட்டு பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிளர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் காஸ் அண்ட் பிளர் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் செட்டிங் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காஸ் அண்ட் பிளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரவுண்ட் ஷேப் ஆட் பண்ணதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் உள்ள 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் இமேஜையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லேயர் இருக்கும். ஸோ அந்த 3 லேயரில் ஃபஸ்ட்டு 2 லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் 2வது பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் அண்ட் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது லேயர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு மேலே ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்க் ஷேப் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆர்க் ஷேப்பை வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போனதுக்கப்புறம் ரைட் சைடு உள்ள 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு உள்ள ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொண்டே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எடிட் ஷேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் ரவுண்ட் வர வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்க் ஆப்ஷனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஷேப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அனிமேஷனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ட்ராக் பண்ணி ஃபுல்லாக ட்ராக் பண்ணதுக்கப்புறம்
மறுபடியும் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ டிக்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பிளேயர் அந்த இமேஜெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் அண்ட் வீடியோ அதில் போயிட்டு அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ரைட் சைடு உள்ள 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மியூசிக் பிளேயரில் உள்ள மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு உள்ள ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் எட்ஜில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் பாரை யூஸ் பண்ணி ரைட் எட்ஜில் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இமேஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஷேப்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஹார்ட் ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு ரெட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ரைட் சைடு உள்ள 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம முன்னாடி ஆட் பண்ண மெனு இமேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சைஸை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து வச்சுக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஸோ சைஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ட்ராக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ பிளேயர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஸோ அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இமேஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இமேஜை ஃபுல்லாக ட்ராக் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் லைட் அண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை உள்ள ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு MP3 ஐக்கான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ரைட் சைடு உள்ள 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து பண்ணிக்கிறேன். சைஸை டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு உள்ள ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இமேஜை உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான் வச்சாச்சு. ஸோ இப்போ அந்த இமேஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்டர் டெக்ஸ்ட் ஹியர் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் போய்க்கோங்க. நம்பர் போயிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 00.00 அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 20 வச்சுக்கோங்க. 20 வச்சதுக்கப்புறம் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு அந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி அந்த MP3 ஐக்கானுக்கு கீழே வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் ரைட் சைடு உள்ள 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஸோ அந்த டெக்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைம் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டைம் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக மேலே உள்ள எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய வீடியோக்களுக்காக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.